ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் VN கிரியேட்டிவிட்டிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்கணுன்னா ரொம்ப சிம்பிளாக ரொம்பவே ஈஸியாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டான ஒரு சூப்பரான தக்காளி குருமா எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் ரொம்ப சிக்காக இருந்தோண்டோ அப்படி இல்லை எனக்கு சமைக்க மூடு இல்லைனாலும் நான் இந்த தக்காளி குழம்பு தாங்க வைப்பேன். ஏன்னா இது அவ்வளோ ஈஸி. இது ஒரு சிக் டே ரெசிபி தான். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ இதில் இந்த சைஸ் தேங்காயில் இந்த மூடி ஃபுல்லாக நான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பாதாம் பதிலாக நீங்கள் முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு பட்டை, 2லேருந்து 3 லவங்கம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இது கூடவே நல்ல பழுத்த தக்காளியாக 3 தக்காளி ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் பொட்டுக்கல் ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு வானலில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். நான் இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானது அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிட்டு அது இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயத்தை இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி அது கலர் சேஞ்ச் ஆகி அது கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கணும். இதில் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். அது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களால் சின்ன வெங்காயம் உரிக்க முடியும், உங்களுக்கு உரிக்கிறதுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட உரிச்சு ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, அது கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பேஸ்ட், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் அடி பிடிச்சிடாமல் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிடலாம். இந்த குருமா உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு நல்லா கெட்டியாக வேணும்னா கம்மியாக தண்ணி ஊற்றுங்க, இல்லை நல்லா தண்ணியாட்ட வேணும்னா நிறைய ஊற்றிடுங்க. இப்போ இதில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா பொருள் எங்கேயுமே கட்டியாக சேர்ந்துடாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நல்லா ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா தளன்னு பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிச்சுன்னா குழம்பு ரெடி. அவ்வளோதாங்க, ஈஸியாக 2 ஸ்டெப்பில் நம்ம இதை முடிச்சிடலாம். உங்களுக்கு ஒரு வேளை வேண்டாம்னா நீங்கள் பாதாம் போடுறது, கசகசா போடுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிடுங்க. நான் சிக்காக இருக்கேன், எனக்கு சமைக்க மூடில்லை, அந்த மாதிரி டைமில் இந்த குழம்பு தான் அடிக்கடி வைப்பேன். தேங்காய் போட்டோமா, தக்காளி போட்டோமா, அரைச்சோமா, மசாலா சேர்த்துனோமா, குழம்பு வச்சு முடிச்சோமான்ட்டு ஒரு 8-10 நிமிஷத்துல இது முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இதோட பச்சை வாசலாம் நல்லா போயிடுச்சு. அது குழம்பும் நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, நம்ம தக்காளி குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பெருசாக எதுவும் மெனக்கிடாமல் ஈஸியாக தக்காளி அண்ட் தேங்காவை சட்டுப்புட்டுன்னு அரைச்சி போட்டு ரொம்ப குயிக்காக ஒரு 8-10 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். கடைசியாக இது மேலே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுடலாம். நம்ம தக்காளி குருமா ரெடி. இதே நீ சர்வ் பண்ணிட வேண்டியதான். நான் இதை இன்னைக்கு பணியாரத்துக்கு செஞ்சுருந்தனால இதை நல்லா திக்காக செஞ்சுருந்தேன். இந்த குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், ஊத்தப்பம் எல்லாத்துக்கூடயும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. நான் இட்லி தோசைக்கு வைக்கிறதா இருந்தால் மட்டும் கொஞ்சம் தண்ணியாட்ட வச்சுப்பேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதே சப்பாத்தி, ரோட்டி, நான், பணியாரம் இந்த மாதிரி ஐட்டத்துக்கு நீங்கள் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் சாதம் நைட்டு மீந்து இருந்ததுன்னா இந்த குழம்புல தான் சாப்பிடுவேன், அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா சுட பணியாரம், சூடாக இந்த தக்காளி கிரேவி, 2 காம்பினேஷனுமே அல்டிமேட்டாக இருக்குங்க. பணியாரம்னாலே பருப்பு சாம்பார், கார சட்னி, தேங்காய் சட்னி இப்படி தான் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி தக்காளி குருமா வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பணியாரத்துக்கு வெறும் பருப்பு சாம்பார் அண்ட் சட்னி மட்டும் தான் வச்சுருக்காங்களா? அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி இது மாதிரி செஞ்சு சாப்பிட சொல்லுங்கள். அண்ட் நீங்களும் இது மறக்காமல் செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.